ஹலோ கைஸ், உங்கள் வீட்டில் பெரியோர்கள் இருக்கலாம், தாய்மார்கள் இருக்கலாம், மிலிட்ரி இருக்கலாம், போலீஸ் இருக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் கூட வந்து இருக்கலாம். அந்த அமௌண்ட்டை எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் வந்து இருந்துகிட்ருக்கலாம். அதே போல் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எங்களால் அவ்வளோ தூரம் வெயிட் பண்ண முடியாது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வச்சு தான் எங்களுடைய வாழ்வாதாரமே இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்கீமை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். 4 மாதத்திற்கு 61,500 ரூபாய் வட்டி தரக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸோடைய SCSS அப்படிங்கிற சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இதே போல் ஃபினான்சியல் சம்மந்தமான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட மட்டும் மறந்துடாதீங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். சின்ன சேனல், அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட், இந்த ஸ்கீமை பொறுத்தவரையிலும் 8.2% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க ஒவ்வொரு வருஷமும். நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி 4 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த இன்ட்ரெஸ்ட்டை பிரித்து உங்களுக்கு வட்டியாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த வட்டியை உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டுக்கே வந்து செலுத்திடுவாங்க. இன்கேஸ் எனக்கு சேவிங் அக்கௌண்ட்டில் வேணாம், இசிஎஸ் பண்ணிவிடுங்க, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க அப்படின்னாலையும் அவங்க இசிஎஸ் பண்ணி விட்டுருவாங்க. அந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்கேஸ் அந்த அமௌண்ட் எனக்கு மறுபடியும் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பே பண்ணுமா, இட்ஸ் மீன்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த ஸ்கீமில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஒன்லி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஒன்ஸ் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் வந்து ஆகாது. ஸோ அதனால் அது ரொம்ப நாள் நீங்கள் அந்த அக்கௌண்ட்லேயே வச்சுருந்தாலும் அது வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் நீங்கள் செலவு பண்ணலாம், இல்லை அந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் கூட பண்ணலாம். டெபாசிட், இந்த ஸ்கீமை பொறுத்த வரையிலும் மினிமம் டெபாசிட்டாக 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணிக்க முடியும். அண்ட் மேக்ஸிமம் 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால் டெபாசிட் பண்ண முடியும். இந்த விதத்தில் 1000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணும் பொழுது ஒவ்வொரு 4 மாதத்திற்கும் 20 ரூபாய் 50 பைசா உங்களுக்கு வட்டியாக வந்து சேரும். அண்ட் 5 வருஷம் கழித்து 410 ரூபாய் இது மூலயமாக உங்களுக்கு வட்டியாக வந்து சேர்ந்திருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு 20,500 ரூபாய் இன்ட்ரெஸ்டாக ஒவ்வொரு 4 மாதத்திற்கும் வந்து சேரும். அதே போல் 5 வருஷம் கழித்து 4,10,000 ரூபாய் டோட்டலாக உங்களுக்கு வட்டியாக கிடைச்சிருக்கும். அண்டு நீங்கள் அதிகபட்சமாக 30 லட்ச ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணும் பொழுது 61,500 ரூபாய் ஒவ்வொரு 4 மாதத்திற்கும் உங்களுக்கு வட்டியாக வந்து கிடைக்கும். அதே போல் 5 வருஷம் கழித்து 12,30,000 ரூபாய் உங்களுக்கு வட்டியாக மட்டுமே கிடைச்சிருக்கும். டாக்ஸேஷன், இந்த ஸ்கீமில் டாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு இருக்குது, ஒரு சிலருக்கு இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்டர் தி ஸ்கீம் குவாலிஃபைஸ் ஃபார் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் செக்ஷன் 80C ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வட்டியை பேஸ் பண்ண ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறதுனால இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 50,000 ரூபாய்க்கு உள்ளர உங்களுக்கு வட்டி வரும் பொழுது அதற்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்கேஸ் 50,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வட்டி வரும் பொழுது அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் 30 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது கம்பல்சரி உங்களுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் வந்து பே பண்ணியே தீரணும். அதே போல் பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு டாக்ஸேஷன் கிடையாது, நீங்கள் அது மூலிமா சம்பாதிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் தான் டாக்ஸேஷன் வந்து போடுறாங்க. யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் இணைய முடியும் என்பதை முதல்ல பார்ப்போம். அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் 1, நீங்கள் ஒரு பொதுமக்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 60 வயது ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கீமில் உங்களால் டெபாசிட் பண்ண முடியும். அது மூலமா இன்ட்ரெஸ்ட்டும் பெற முடியும். இன்கேஸ் நீங்கள் ஒரு ரிட்டையர்டு சிவிலியன் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் 55 வயசுலேயே இந்த ஸ்கீமில் இணைஞ்சு வருமானத்தை பெருக்க முடியும். சொல்லப்போனால் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்றைக்கு ரிட்டையர் ஆகுறாங்களோ அன்றிலிருந்து 1 மாதத்துக்குள்ளர இந்த ஸ்கீமில் இணையிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு 55 வயசு ஆகியிருந்தாலே போதும் இந்த ஸ்கீமில் இணைஞ்சிக்க முடியும். இன்கேஸ் 1 மாதத்துக்கு உள்ளர அவங்களால அந்த ஸ்கீமில் இணைய முடியல அப்படின்னா அவங்களால இந்த ஸ்கீமில் இணைஞ்சிக்க முடியாது. அவங்களும் பொதுமக்கள் மாதிரி 60 வயசுக்கு அப்புறம் மட்டும்தான் அவங்களால இந்த ஸ்கீமில் இணைய முடியும். அதே போல் ரிட்டையர்டு டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸால் 50 வயசுலேயே இந்த ஸ்கீமில் இணைய முடியும். பட் அதுக்கும் ஒரு கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்க. அது என்னென்னா, அவங்க ரிட்டையர் ஆகி 1 மந்த்துக்குள்ளர இந்த செட்டில்மெண்ட் அதெல்லாம் வருது இல்லையா, அவங்க ரெசிப்ட் வாங்கி 1 மந்த்துக்குள்ளர அவங்க இந்த ஸ்கீமில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களால 50 வயசுலேயே இந்த ஸ்கீமில் இணைக்க முடியும். இன்கேஸ் அவங்க ஒரு வேளை அப்படி தவற விட்டுட்டாங்க அப்படின்னா 55 வயசில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா 60 வயசில் பொதுமக்கள் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம்.
ஸ்கீமில் உங்களால் இண்டிவிஜுவலாகவும் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதே போல் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டோடையும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் ஸ்பௌஸை மட்டும்தான் உங்களால் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ண முடியும். சொல்லப்போனால் மனைவி வந்து கணவர் ஆட் பண்ணலாம், கணவர் வந்து மனைவியை ஆட் பண்ணலாம். இதில் சில்ட்ரன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் யோசித்து முடிவு பண்ணிக்கிறது நல்லது. அடுத்ததாக ப்ரீ மெச்சூர் க்ளோஷர். இந்த ஸ்கீமை பொறுத்தவரையிலையும் நீங்கள் எப்போ வேணாலும் ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் வந்து பண்ணிக்கலாம். சொல்லப்போனால் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு உள்ளார நீங்கள் ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணும் பொழுது உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கொடுக்க மாட்டாங்க. இன்கேஸ் ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை முன்னாடியே கூட பே பண்ணுவாங்க. அப்படி பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை ரெக்வயர் பண்ணவும் செய்வாங்க. அதை யோசித்து முடிவு பண்ணிக்கோங்க. அதே போல் ஒரு வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்கு உள்ளார நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணும் பொழுது உங்களுக்கு 1.5% உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து டெடக்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதையும் நல்லா யோசித்து முடிவு பண்ணுங்கள். அதே போல் 2 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளார நீங்கள் க்ளோஸ் பண்ணும் பொழுது ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் வந்து பண்ணும் பொழுது 1% இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணணும், அதாவது உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டில். அடுத்ததாக அக்கௌண்ட் க்ளோஷர் ஆன் மெச்சூரிட்டி. இந்த ஸ்கீமை பொறுத்தவரையிலும் மெச்சூரிட்டி பீரியட் 5 வருஷம். ஸோ நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை தொடங்கிட்டீங்க அப்படின்னா 5 வருஷம் கழித்து மெச்சூர் வந்து ஆகும். ஸோ அது வரைக்கும் ஒவ்வொரு 4 மாதத்துக்கும் அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ பிரின்சிபல் வந்து பே பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி. அதே போல் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண ஒரு ஆள் வந்து திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து டைரெக்டாக வந்து சேவிங் அக்கௌண்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. இட்ஸ் மீன்ஸ் நீங்கள் போட்டிங்க இல்லையா, அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த அமௌண்ட் வந்து 4% மட்டும்தான் பே பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸுடைய சேவிங் அக்கௌண்ட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ அதனால் அது வந்து எப்போ அவங்க இறக்குறாங்களோ, எப்போ நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுறீங்களோ அப்பத்துலேருந்தே அந்த 4% மட்டும்தான் பே பண்ணுவாங்க. அதே போல் நாமினியால் இதை வந்து கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட்டை மறுபடியும் கண்டினியூ வந்து பண்ண முடியும். இன்கேஸ் கணவர் இருக்கார், ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க, ஒய்ஃபோட பேரில் தான் அக்கௌண்ட் இருக்குது, இவங்களும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்காங்க அப்படின்னா கணவர் வந்து அதை கண்டினியூ வந்து பண்ணலாம். இன்கேஸ் அந்த கணவருக்கு வந்து எந்த அக்கௌண்ட்டும் இல்லை, SCSSல எந்த அக்கௌண்ட்டும் இல்லை அப்படின்னா மட்டும்தான் கண்டினியூ வந்து பண்ண முடியும். இல்லை 2 பேருமே தனித்தனியாக SCSS வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களால இந்த அக்கௌண்ட்டை வந்து தொடர முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் சுச்சுவேஷனில் அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டடாக க்ளோஸ் ஆகி சேவிங் அக்கௌண்ட் மாதிரி 4% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்து வந்துடும். அடுத்ததாக எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அக்கௌண்ட். சில பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், இந்த அக்கௌண்ட் வந்து நான் 5 வருஷம் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். எத்தனை வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வரையிலும் உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அதாவது 8 வருஷம் வரையிலும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அதுக்கான வட்டி ஒவ்வொரு 4 மாதத்துக்கும் உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டுக்கே வந்து வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த SCSS அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு. இந்த ஸ்கீமை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இந்த ஸ்கீமை பொறுத்தவரையிலையும் இந்த பெரியோர்கள், அதுக்கப்புறம் இந்த தாய்மார்கள்லாம் வந்திருக்காங்க இல்லையா, குறிப்பாக வந்து அரசு வேலை செய்யக்கூடிய ஆட்கள், டிஃபென்ஸில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள், ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப உகந்ததாக வந்து இருக்கும். அது தாண்டி பொதுமக்களுக்கும் உகந்ததாக வந்து இருக்கும். நல்ல வட்டி, இன்ட்ரெஸ்ட்டு. அது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்கீமில் ஒவ்வொரு 4 மாதத்துக்கும் உங்களுக்கு அமௌண்ட்டை வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் இந்த ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணும். ஏன்னா சில நேரங்களில் பணமே இருக்காது. 5 வருஷம் 10 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். மெச்சூர் ஆகிறதுக்கு அத்தனை வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இதில் அப்படி கிடையாது. 4 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் பொழுது உங்களால் அதை வச்சு உங்களுடைய ஃபேமிலியோ இல்லை அது மூலிமா வரக்கூடிய செலவுகளோ அதை நீங்கள் உங்களால் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப உகந்ததாக வந்து இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி ஃபினான்ஷியல் பேஸ்டான நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து பதிவு பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நம்மளுடைய சேனல் ரொம்ப சின்ன சேனல் அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி வந்து கேட்குறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் லைக் போட்டுருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.